ஐயா ஐயா, என்னடா ஆச்சு? நாம நினைச்சது மாதிரி இல்ல ஐயா. அந்த சின்னமணி நம்ம ஆளுங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஐயா. அந்த குமரனை காப்பாத்திடுவான் போல இருக்கு ஐயா. குமரனை காப்பாத்திடுவானா? ஆமாங்க. அந்த கடவுளே வந்தாலும் சரி அவரை காப்பாற்ற முடியாதா? இத பாரு, என் வீட்டுக்கார எப்படி உன் புருஷனை காப்பாத்திட்டு வர. இத பாருமா, நீ எதுக்குமா போற? வள்ளி, வள்ளி, எனக்கு பேச்சு வந்துருச்சுங்க. எனக்கு பேச்சு வந்துருச்சு. உங்க வள்ளி நான் நல்லா பேசுறேங்க. என்னால நல்லா பேச முடியுதுங்க. எனக்கு பேச்சு வந்த உடனே நான் யார்கிட்டயும் பேசல. முதல்ல உங்ககிட்ட பேசுறேன்னு தான் ஓடி வந்தேன். எங்க அப்பா, அண்ணா, அண்ணி யார்கிட்டயும் பேசல. வள்ளி, அண்ணி, உனக்கு வாழ்க்கை கொடுத்த உன் புருஷன் கிட்டதான் முதல்ல பேசணும்னு நினைச்சியே. அது தப்பே இல்லம்மா. இத பாருங்க, முதல்ல நீங்க 2 பேரும் இங்கிருந்து போயிடணும். குமரா, நீ தப்பவே முடியாது. பாருங்க, நீங்க 2 பேரும் போயிடுங்க. உங்களை தனியா விட்டு. ஐயோ, தயவு செஞ்சு நான் சொல்றதை புரிஞ்சுக்கங்க. இனிமே நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. அழிச்சிடாதீங்கப்பா. அப்பாவா? You have said no father, no mother, no anybody. Get out! இல்ல, நான் விட மாட்டேன். விட மாட்டியா? விட மாட்டியா? தள்ளி போ. என் காலுக்கு செருப்பா இருந்து நான் நடந்து போன பாதையில கல்லு, முள்ளு, சகதி எல்லாத்தையும் என்னால நீ தாங்கிக்கிட்ட. ஆனா நான் உனக்கு செஞ்சது உன் வாழ்க்கையை வீணடிச்சதுதான். இதுவரைக்கும் நான் உன்னை தொடரணும்னு நினைக்கல. தொடரணும்னு நினைக்கிறப்போ நான் உன்னை விட்டு விலகி போறேன் கண்மணி. கண்மணி,
எங்க உங்களை வளர்த்து ஆளாக்கின பாபாவுக்கும் தங்கச்சிக்கும் நீங்க கொலைகாரங்கிற விஷயம் தெரிய வேண்டாம். அவங்கள ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு அப்புறமா நீங்க உங்க கடமையை செய்யுங்க. போங்க.